ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்ல மாதம் தான் இந்த மாதம். உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னா செவ்வாய் 7 குடையவர், 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நிவர்த்தி ஸ்தானம். 7ஆம் இடம்ங்கிறது நிறைய பேருக்கு வந்து நிவர்த்தி ஸ்தானம் தெரியாது. பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடியது, உங்களுடைய மேரேஜ் லைஃபை குறிக்கக்கூடியது. அதே நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நிவர்த்தி அப்படிங்கக்கூடிய இடமும் 7ஆம் இடம் தான். அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறது ஒரு அற்புதமான விஷயம். குரு வந்து உச்சபலம் பெறாரு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு. அதாவது இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்னன்னா ஃபேமிலி விஷயமும் சரி, பிஸ்னஸ் விஷயமும் சரி, எப்பவுமே ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியே தான் போகணும். அதனாலதான் அந்த துலாம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த ராசிக்கு சிம்பிளா இருக்கு. 10ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் வந்து உச்சபலம் பெறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், அருமையான விஷயம். உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து 11 கூடைய சூரியன் வந்து அஷ்டமத்துல இருக்காருங்க. அஷ்டமத்துல இருக்காரு. அது போக வந்து புதனும் வந்து அஷ்டமத்துல இருக்காரு. ஆனா புதன் அஷ்டமத்துல இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சூரியன் அஷ்டமத்துல இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வண்டி வாகனங்களை இயக்கும் போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும்தான், மீதி எந்த வித பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. தொழில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், பிரம்மாண்ட வளர்ச்சி. அது வந்து என்னன்னா நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஒரு புது விஷயத்த செஞ்சுட்டு இருப்பீங்க, அதை அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி கொண்டு போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாசத்துல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்கு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு பணம் எல்லாம் புரள ஆரம்பிச்சிரும். ஏன்னா குரு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பாக்குறாரு, சனியையும் பாக்குறாரு. சனி ஆல்ரெடி 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு எல்லாம் இது நல்ல வளர்ச்சியான காலகட்டம். எந்த விஷயத்த தொட்டாலுமே அதுல வெற்றி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வருமானமும் கூடுதலாக கிடைக்கும். 11 கூடைய லாபஸ்தான அதிபதி அஷ்டமத்துல இருக்கனால என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லும் இல்லைங்களா, அந்த அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் இருக்கனால நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா 6 கூடிய குரு வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று வருமான ஸ்தானத்தையும் பாக்குறதுனால ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்துல ஏதாவது ஒரு தடை இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த தடையெல்லாம் இப்ப நீங்கி உங்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுடைய நிலைகளை உணர்ந்து உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கவங்க மேனேஜ்மெண்ட்டே வந்து உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸை கொடுக்கறது, ஒரு நல்ல பொசிஷனை கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே வந்து துலா ராசிக்கு இடமாற்றம், அதே மாதிரி உத்தியோக மாற்றம், தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு தொழில இருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்றது, வேலையில வந்து ப்ரொமோஷன் கிடைச்சு கூடுதலா வந்து வெளிநாடோ அல்லது வெளி மாநிலங்களோ வெளியூர்களுக்கோ உங்களை மாத்தி விடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. முக்கியமா ஐடி ஃபீல்டு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வெளி மாநிலம் வெளிநாடுகள் வெளியூர்லாம் செல்றதுக்குண்டான அமைப்பு இருக்கனால உங்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு கிடைச்சிருங்க. துலா ராசியே பொதுவா இந்த மாதம் வந்து நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதம் தான். நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியதாகவும் வருமானம் அளவுக்கு மீறி வரக்கூடியது, நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. முக்கியமா வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் நைட் டைம் டிராவலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்களா செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. பிசினஸ் விஷயமாகவோ உத்தியோக விஷயமாவோ நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா செல்ஃப் ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க. செல்ஃப் டிரைவர் பண்ணாதீங்க. ஏன்னா அஷ்டமத்துல 2 கிரகம் இருக்கு. அஷ்டமாதிபதியும் வந்து குரு கூட சேர்ந்திருக்கனால பிரச்சனைகள் இருக்கு. மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சின்ன விரயம் அப்படிங்கிறது இருக்கு. 3 கூடைய குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு உண்டான சொத்துல உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அப்ப எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இந்த மாதம் வந்து நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உங்களுக்கு வந்து இந்த மாதம் சந்திரமங்கல யோகம் இருக்கு. அப்ப நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். செவ்வாய் சந்திரனை பார்க்கும் போதே ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான யோகம். எப்படி அப்படின்னா இவ்வளவு நாளா நீங்க மத்தவங்களுக்கு தெரியலனாலும் இந்த டைம்ல வந்து பளிச்சுன்னு தெரியக்கூடிய அமைப்பு. பளிச்சுன்னா நான் உருவ தோற்றத்தை செய்யல, நீங்க செய்யக்கூடிய விஷயத்த சொல்றேன். நாம வந்து பளிச்சுன்னு தெரியறது மீன்ஸ் என்னன்னா
பான்ஸ் பவுடர் போட்டுட்டு போறது கிடையாது. நீங்க செய்யக்கூடிய விஷயம் மத்தவங்களுக்கு கண்ணுக்கு அப்படியே உறுத்தும். இவரா இப்படி செஞ்சுட்டாரு, பரவாயில்லையே அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய லெவல்ல அது வளர்ச்சி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. அதே மாரி இடம் வாங்கக்கூடிய அமைப்பு நெறைய பேருக்கு 4ஆம் இடத்த குரு பார்வையிடுறதுனாலயும், சந்திரமங்கல யோகம் இருக்கனாலயும் ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு வாகனம் வாங்குறது இந்த மாரி பிராப்தம்லாம் உறுதியாக இருக்கு. 9ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்ந்த இணைவும் வந்து காசு பணத்தை ஐஸ்வர்ய பிராப்தத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல முன்பை விட நல்ல ஆர்வம் வர்றது, உயர்கல்விகள்ல பெரிய லெவல்ல சாதனை பண்றது இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. உத்தியோகம் தேடுறவங்களுக்குலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே, ஏன்னா 3 கூடையவரே 10ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இன்டர்வியூன்னு போய் ஒண்ணு அட்டன் பண்ணாலே கையில வந்து ஒரு போஸ்டிங் கவர் ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸாம்ஸ் சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட்ல ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா பதவி ஸ்தானத்தையே குரு பார்வையிடுறதுனால நல்ல அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு உயர்வான வளர்ச்சி, குரு சுக்கிரன் இணைவே ஒரு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை கொடுத்துரும். காசு பணத்தை அள்ளி குவிச்சிரும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதே நேரத்துல ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்தை குரு பார்த்தாலே மருத்துவ விரயம் பண்ணி தான் ஆகணும். தாயார் வழி சொத்துக்கள் வரும். ஆனா தாயாருக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. தாயாருக்கு ஹெல்த்ல பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்டதோ அல்லது வேற நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மருத்துவ விரயம் இந்த மாதம் இருக்கு. அதே மாதிரி கடன் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் வந்து எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் அதெல்லாமே ஒரு நிவர்த்தி உங்களுக்கு உண்டு. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல செவ்வாய் 4ஆம் பார்வையா குருவையும் பார்த்துறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்ப குருமங்கல யோகமும் உண்டு. இந்த யோகம் வந்து என்னன்னா பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களை நிவர்த்தி பண்ணி விட்டுரும். அடுத்த லெவல் வளர்ச்சிக்கு உறுதியா இருக்கும். நீங்க வந்து ஒரு லட்சாதிபதியா இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. கோடீஸ்வரனா இருந்தா அடுத்த ஸ்டேஜுக்கு. ஆனா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்குது. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு யோகம்லாம் இருக்கு. ஏன்னா பதவி ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்க போகுது. ஏன்னா பொதுவா கவர்மெண்ட் ஸ்டாஃப்னாலே அவருக்கு ஏன் ப்ரமோஷன் எனக்கு ஏன் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரே பேட்ச்ல தானே இருக்கும் அப்படின்னு. ஆனா ஏதாவது ஒரு இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் தாமதம்லாம் நீங்கி உங்களுக்குன்னு ஒரு பதவி போஸ்டிங் கிடைச்சிரும். நல்ல இடத்துல கிடைக்கும். நல்ல காசு பணம் வரக்கூடிய இடத்துல கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அங்கீகாரங்கள் கிடைக்கும். அவங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அது மூலியமா உங்களுடைய வளர்ச்சி நிச்சயம் பண்ணதா இருக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. முக்கியமா வந்து ஹெல்த்லயும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள் தான். நீங்க வந்து நிறைய ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி ஒரு வாரியத்தை வந்து கேட்டு வாங்குறது, காசு பணம் பார்க்கறது, நிறைய கான்ட்ராக்ட் இது பண்றது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அரசியல்வாதிகளுக்கு பொதுவா இருக்குது. தெய்வ பலமும் தெய்வ அனுகூலத்தையும் அதிகமாக தேடிக்கணும். துலா ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல நல்ல அமைப்புகள் இருக்கு. தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. பெண்கள் வந்து தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். முக்கியமா வந்து கணவர்கிட்ட அடிக்கடி வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை வந்து பாக்குது குரு. அப்ப சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தும். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் போதே இந்த மாசம் வந்து பொதுவா வந்து டெம்ட் ஆயிரும். அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிக உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஆயிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறதா நல்லது. பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வண்டி வாகனங்கள் போகும்போது இயக்கும் போதெல்லாம் மின் சாதனங்களை இயக்கும் போது இந்த அடுப்படி இதெல்லாம் இயக்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் பார்க்கறது நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுத்துரும். ஏன்னா அவர் 2-7 கூடையவரா இருக்காரு. நிறைய நன்மைகளாக இருந்தாலும் செவ்வாய் வந்து என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா தூண்டி விடக்கூடிய கிரகம். உணர்ச்சி வசப்படுறது, உணர்வுகளை அதிகமா தூண்டி விடுறது. அதனால சின்ன விஷயத்துக்கு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறது, தேவையில்லாத படப்படன்னு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துரும். அதனால கவனமா இருக்கணும். பொதுவா துலா ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாசம் வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணணும். எல்லா விஷயமும் ரொம்ப காமா முடிவெடுத்து பழகுங்க. டென்ஷன் ஆயிக்காதீங்க. இந்த டென்ஷன் உங்களுக்கு பிபியை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறதா நல்லது. தெய்வ பலத்தையும் தெய்வ அனுகூலத்தையும் நீங்க தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம்ங்க. பொதுவா துளாராசிக்கு அதிக நன்மைகள் தான் இந்த மாசம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம், இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு
விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம். அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு பார்த்தீங்களே ஏனால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் 15ஆம் தேதி இந்த மாதம் பிறகுறது. இந்த மாதம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான நாட்கள். 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போகிறார். ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். வெளிநாடு, வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். இதோட பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக இருக்கும். போட்டி தேர்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 15ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் குருவோடு சேர்ந்து அதாவது மிதுனத்தில் இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கிறது ஓடி போனவனுக்கு 9 குருன்னு சொல்லக்கூடியது. 9ஆம் இடத்துல ராசிநாதன் போய் இருக்கிறதுனால ரொம்பவுமே ஏற்றமான காலம். டபுள் ஸ்ட்ரென்த் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்களில் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாகவே அமையும். ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து குரு போகிறார். 10ஆம் இடத்துக்கு போனால் என்ன சார் 10ல் குரு போகிறாருன்னா கவலைப்பட தேவையில்லை. 3, 6க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுக்கு வேலையில் மாற்றம் வரும். வேலையில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனும் 10ஆம் இடத்துல போகிறார். 10ஆம் இடத்துல ராசிநாதன் போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் வரும். தொழிலில் புதிய அனுபவங்கள் வரும். புதிய தொழில் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சூரியன், அதாவது உங்களுடைய ராசியின் 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம். செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதன் மூலியமாக பார்த்தோன்னா எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்லாம் வந்து பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் போகிறார். 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தாலேனால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமையும்.
உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரவு வரும். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருந்து எல்லா விஷயத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். டைரக்டர்ஸு, ஆர்ட் டைரக்டர்ஸு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லைட் பாய்ஸு, லைட்டு கண்ட்ரோல் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் இந்த மாதம் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். புதன் ஆட்சி பெற்று போகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் சொத்துக்கள் வரும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் நிச்சயமாகவே கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். அது தவிர 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் கான்ட்ராக்ட்ஸு அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு, கான்ட்ராக்ட்ஸு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நிலம் புலன் அதெல்லாம் நிறைய சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். அதை தவிர வந்து எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உச்சமாகி போகிறார். அதனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் 17/5/2026 18/5/2026 வரை. அது தவிர 13/6/2026 15/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். அதாவது 14/6/2026 வரை உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு போயிட்டு, அதாவது லக்ஷ்மி நரசிம்மருக்கோ இல்லை நரசிம்மருக்கு போயிட்டு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும். பானகம்ன்றது வந்து இந்த வெள்ளத்தில், தண்ணியில் வந்து வெள்ளத்தை போட்டு கரைச்சி அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் அந்த இதுவெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. அது பேர் பானகம்னு பேர். பானகம் வந்து போய் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம வந்து எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2ஆம் ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதத்தில்
கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன நன்மைகளை இந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களை இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா பேரும் புகழும் அந்தஸ்தும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். தன்னுடைய புகழையும் இந்த என்ன சொல்கிறது, பிரபஞ்சம் போற்ற வேண்டும். தன்னை பற்றி பிறர் ஒரு குறையாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்கள் லைஃப் ஸ்டைலில் இந்த வைகாசி மாதத்தில் நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய என்ன சொல்லணும்னா வழிபாடு ஸ்தலங்களுக்கு போய் செல்வீங்க. புதிய புதிய கோயில்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படியே உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி பவர் வந்த மாதிரி இருக்கும். சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் சில துலாம் ராசி என்பவர்கள் தனக்கு மனதுக்கு பிடித்தவர்களிடம் காதலை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தன் மனதுக்கு பிடித்தவர்களிடம் வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அருமையாக இருக்குது என்பது உண்மை. சார், இப்போ நான் புதிய தொழில் தொடங்குறேன் இங்கே சரியா சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னா நான் புதிய தொழில் தொடங்குறேன் இங்கே சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறுதியாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு சூப்பராகும். புதிய சொத்து சேரும். இல்லை உங்களுடைய அம்மாவளி உறவுலேருந்து ஏதாவது சொத்து கிடைக்கிறது, ஏதாச்சும் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கக்கூடிய பாக்கியம் செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதிர்பார்த்தது பணம் வரும். புண்ணிய செயல்பாடு, அதாவது நான் போன பிறவியில் செஞ்ச விஷயத்துக்கு இந்த பிறவியில் அணிவிக்காங்களே, அதெல்லாம் மீண்டு நான் இந்த வைகாசி மாதத்துலேருந்து நல்லா இருப்பேனா அப்படின்னா உறுதியாக சூப்பராக இருப்பீங்க. சேமிக்கிற விஷயத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நிறையா சேமித்து வச்சுக்கூடிய பாக்கியம் உண்டு. இல்லைன்னா சேமிப்பில் கொஞ்சம் டிப்ரெஷன் குறையும். என்ன சொல்கிறேன்னா ஒரு 10,000 மாதம் 10,000 எடுத்துக்கிங்க, இல்லை ஒரு 50,000 எடுத்து வைக்கிங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக எடுத்து வைப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ எடுத்து வச்சா எடுத்து வச்சுருவேன், என் கொள்கை நான் பணம் சேமிப்புக்காக எடுத்து வச்சு பழகிட்டேன் அப்படின்னு நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக செய்ய பழகணும். ஓகேவா? செய்ய பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இன்னல், சட்ட ரீதியான பிரச்சனை, அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் யார்ட்டுக்கு உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை பயன்படுத்துகிற நுண்ணிய அறிவுங்களும்ல, அது மாதிரி நுண்ணிய அறிவு மூலமாக பக்காவாக நேர்மையாக உண்மையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா தவறே செய்யாத நபர்கள் தண்டிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். அவர்களுடைய மாற்றம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சாத்தியம் உறுதியாக உண்டு. சரி, இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களை விட வயது மூத்தவர்களிடம், பொருளாதாரத்திலேயோ அல்லது வயசுலேயோ மூத்த நபர்களிடம் கொஞ்சம் கவனமான வார்த்தைகள் விடணும். நீங்கள் ஏற்று பேசி ஆகுண்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, லாக் பண்ணிடுவாங்க. அப்போ காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு தேவை காரியம் தான் பெருசு, வீரியம் பெருசா இல்லை. சரியா? ஸோ கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. இவ்வளோ நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது, ஒரு மனிதன் பசியில் இருப்பார். ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க.
நீங்கள் ஆண்டு ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை, ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக, வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக செல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்திங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது, குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம், நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே இன்னும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலெல்லாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். துலாம் ராசி லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. போன வருஷமே நம்மளுக்கு நல்லா இருந்தது. குரு பகவான் நம்மளை தான் பார்த்துட்டு இருந்தார், 5ல் 5ஆம் பாவமாக நம்மளை பார்த்துட்டு இருந்தார், சூப்பராக இருந்தது. இப்போ நம்மகிட்ட 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அப்போனா என்ன நடக்கும்னா காசு வரும். ஏற்கனவே நம்ம சுக்கிரன் வீடு, இப்போ காசு வேறு வரப்போகுது. சூப்பராக இருங்க, ஜாலியாக இருங்க. இதில் ரிலேஷன் எப்படின்னா, கையில் காசு வரும், உங்களுடைய 4ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போனா என்ன, காசை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைமுக்கு இது ஒரு ஜாக்பாட். லைஃப் டைமுக்கு இது ஒரு ஜாக்பாட். அதாவது நீங்கள் ஏதாவது வீடு வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, கார் வாங்குறீங்கன்னா மென்மேலும் வளரும். நீங்கள் ரொம்ப வருஷமாக கனவு வீடுன்னு ஏதாவது வச்சுட்டு இருந்தீங்க, இல்லை ஏதாவது ஃபாரினில் செட்டில் ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா பெருசாக எதனா யோசிச்சிருப்பீங்களா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக. சில பேர் பிஆர் வாங்கணுன்னா கூட நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் கூட இப்போ கனடா அந்த மாதிரி நாட்டுங்களில் பிஆர் வாங்கினீங்கன்னா அதுக்கும் சரியான செலவு நடக்கும்.
நீங்கள் இந்த மாதிரி ஆசைகள் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக வளரும். அதுவும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை அப்ரோச் பண்ணுங்க. ஓகேவா? இது ஒன்று மெயினான விஷயம். இதில் என்னென்னா அதை சொன்னாங்க, பணம் வரும் உங்களுக்கு, அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்லா பண்ணலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஏன்னா இப்போ முயற்சி ஸ்தானத்துலேருந்து குரு பகவான் மூவ் ஆகிட்டார், உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு போயிட்டார். முயற்சி இன்னும் அதிகமாக வேணும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் முயற்சி ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் பார்க்க அவர் வந்து நிறைய இன்ட்ரப்ஷன் அப்படின்னா நிறைய டிஸ்டர்பன்ஸும் தருவார். தொடர்ந்து முயற்சி செய்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஓகே, வேறு எதுலலாம் முயற்சி செய்யலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து திருமணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணுங்கள், ஜெயிச்சிடலாம். ஓகே, நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், துலாம் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா ஈஸியாக அட்ராக்ட் ஆகிற ராசி லக்னம் துலாம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. துலாம் வந்து எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ டைம் நல்லாயிருக்கு. இதில் யாருன்னா ஏற்கனவே லவ் பண்ணுறீங்கன்னா அந்த கல்யாணமாக மாற்றுறதுக்கும் நல்ல டைம் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஹெல்ப் கிடைக்கும். பணமாகவோ உடல் உழைப்பாகவோ ஃப்ரெண்ட்ஸாகவோ நல்லாவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு வைகாசி விசாகம்லாம் வருது. முருகனுக்கு நல்ல விரதம் இருந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பௌர்ணமி, அமாவாசை, இப்போ நீங்கள் வந்து பௌர்ணமினா சிவன் கோவில் போங்க, அமாவாசைனா அம்பாள் கோவில் போங்க. நீங்கள் நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சக்கூடாது. கல்யாணம் நடக்கணும், கார் வாங்கணும், அமெரிக்கா மாப்பிள்ளை வரணும், மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், அதே சமயம் எங்கள் அப்பா அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு போகணும், எல்லாமே கேட்டிங்கன்னா சாமி கன்ஃபியூஸ் ஆகிடும். பசங்களும் அதே மாதிரி தான். அழகாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், சம்பாதிக்கணும், எங்கள் அம்மா சொல்கிறதையும் கேட்கணும், அடக்குழக்கமாக இருக்கணும்னா கஷ்டம். அதனால் ஏதாவது ஏதாவது ஒன்று 2 மேலே போகும், கீழே வரும். எனக்கு நல்ல கேரக்டர், என்னை பத்திரமா பார்த்துக்கிறவங்க கூட இருக்கணும். கரெக்டாக வேணுனீங்கன்னா நீங்கள் பௌர்ணமி, அமாவாசை ஏதாவது ஒரு வேளை சாப்பாடையாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு விரதம் மாதிரி இருந்து வேணுனீங்கன்னா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வகுப்பில் வந்து இந்த ஆக்கர்ஷண பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துவேன். ஒரு ஆக்கர்ஷணம் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், பத்திரிக்கைனா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நான் எப்படி அதை அழைக்கணும் அப்படின்னு ஒரு விதம் இருக்குது. அதை சொல்லித்தருவேன். அதெல்லாம் 1.5 மணி நேரம் ஓடுங்க அது சொல்லித்தரதுலாம். அந்த விஷயங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா தாராளமாக அதை படி எழுதலாம், சேன் பண்ணலாம், உருவேற்றலாம், கோவில்களில் போய் அதை வேண்டலாம். அதெல்லாம் செய்ய 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 நீங்கள் வந்து வாழ்க்கையில் இன்னும் நல்ல மென்மேலும் சூப்பராக வளருவீங்க. கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. எல்லாமே கரெக்டான விஷயங்களை உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும். சரி, தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா தொழில் வளரும். அந்த தொழிலில் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிடுவீங்க. தரன்னுவாங்க, டிலே ஆகி. எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒருத்தர் வந்து கோடிக்கணக்கில் பண்ணுறாரு, ஆனால் தலையை பிச்சுட்டு இருந்தார். சார் எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சார். என்ன சார்னா, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, எல்லா செக்கும் மாட்டிக்கிட்டு இருக்கு, அந்த பணம் ரிலீஸ் ஆக மாட்டேது. அந்த இஷ்யூ இந்த அவ்வளோ இஷ்யூவை கொண்டு வந்தார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கையில் காசு வர்றதுக்குள்ளே போதும் ஆகிடும். நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுடைய தானியங்களை கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான கலர்களை நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் சுக்கிரன் விட வெள்ளை மொச்செல்லாம் எப்போவுமே நீங்கள் கையில் வச்சுக்க ஏறிக்கிட்டே இருக்கும். நல்லா உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் தானாக நடக்கும். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் சொல்லிட்டாருன்னு வாங்கி வச்சு மாத கணக்கில் இருக்கும். ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சார் நீங்கள் சொல்லி ஒரு 2-3 நாள் நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு சார், அப்புறம் எதுவும் நடக்கலை சார் அப்படின்னாரு. மாற்றினீங்களான்னா மாற்றணும். ஏன்னா உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜினா அந்த தானியங்கள் வந்து உரியும். இத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும். அந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குது. அதெல்லாம் ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்போவுமே கையில் ஸ்ட்ரென்த் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒன்றும் மென்மேலும் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. இது ஒன்று. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு வந்து மெயினாக வேலை செய்கிற இடத்துல ஏதாவது அன்வான்ட் பஞ்சாயத்தோ பாலிட்டிக்ஸோ இருந்தால் தயவு செஞ்சு அதுலேருந்து அப்படியே தள்ளிடுங்க. ஓகேங்களா? அதுலேருந்து எவ்வளோ தள்ளி இருக்கீங்களோ
உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் நீதிடா நேர்மடா நாயண்டான்னு நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். பின்னாடி ஒருத்தர் வந்து அதை கவனிச்சிருந்து நம்மளை ஒரு வழி பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரச்சனையில் மாட்டாத வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூலையும் நீங்கள் தலையிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது. இதில் ஒன்றும் நம்ம மென்மேலும் வளரணும், இது தப்பிச்சுக்கணுன்னா நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர். அதான் சுவாதியாக இருந்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் தான் மேண்டட்ரி. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளை மொச்சை நாட்டு சக்கரையில் கலந்து சாமிக்கு வழிபாடு பண்ணுங்கள். வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுங்க. இந்த மாதம் சிறப்பாக அமையும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன்னு சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்பந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.